ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வாணிமலை தான் நின்றுட்டுருக்கோம். மாட்டு சந்தைக்குள்ளே அப்படியே போகலாம். ஸோ கறவை மாட்டிலேருந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அந்த நாட்டு மாடு வரைக்கும் அப்படியே பார்க்கலாம். இன்றைக்கி மழை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால நைட்டெல்லாம் ஃபுல் மழைங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே சேறு சகதிமாக தான் இருக்குது. அப்படியே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சந்தை எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி மாட்டு சந்தைங்க. சனிக்கிழமை இந்த மாட்டு சந்தை வந்து நடக்கும். இது எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா NH பக்கத்துலேயே இருக்குதுங்க. இந்த கிருஷ்ணகிரி ஹைவேலாம் வந்து ரோடு ஓரமே வந்து இந்த சந்தை வந்து இருக்குது. ஸோ இந்த சந்தை வந்து காலையில் ஒரு 6 மணிலேருந்து ஒரு 9-9:30 மணி வரைக்கும் வந்து நடக்கும். நீங்கள் வர்றதுன்னா ஒரு 5:30 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் இங்கே இருந்தீங்கன்னா கரெக்டாக சரியாக இருக்கும். வாங்க அப்படியே கண்ணுக்குட்டியெல்லாம் இருக்குது, அப்படியே போயிட்டு பார்த்துட்டு அப்படியே போகலாம். வாணியம்படியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வளர்ப்பு கன்று குட்டிகள் வந்து ஜாஸ்தியாக வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சந்தைன்னு சொல்லலாம். அதாவது HF கன்றுக்குட்டியும் சரிங்க, அப்படியே ஜெர்சி கன்றுக்குட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த கன்றுக்குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கே நிற்கிறது பாருங்கள். இதெல்லாம் HF கன்றுக்குட்டி தான். இதெல்லாம் வந்து ஐயா ஒரே ஒரு கன்றுக்குட்டி தான் எடுத்து வந்துக்கிறாரு. அண்ணன் பாருங்கள் ஒரு 3 கன்றுக்குட்டி எடுத்துகிட்டு வந்துருக்காரு. அங்கே நிற்கிற கன்றுக்குட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரூபாலேருந்து ஒரு 30 ரூபா வரைக்கும் போகக்கூடிய ஒரு கன்றுக்குட்டி தான் இதெல்லாம். இப்படி தரம் பாருங்கள் எப்படி இருக்குது. கலரெல்லாம் நல்லா அடிப்பொலி கலரு. மழையாக இருந்தாலும் கன்றுக்குட்டிங்க இன்றைக்கி வர்றதுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு 35-40 ரூபா வரைக்கும் போவாங்க அந்த கன்றுக்குட்டி. நல்லா பெரிய கன்றுக்குட்டியெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் அதே போல் கன்றுக்குட்டிங்கெல்லாம் வந்து நிறையா இருக்குது மாதிரி 25, 30, 20 இந்த மாதிரி ரேஞ்சுக்கு எல்லாம் 24, 25 எல்லாம் அண்ணன் ஃபுல்லாக கன்றுக்குட்டியெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் வந்துருக்குதுங்க. அதே போல் வாணியம்படியில் பெரிய மாடுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க முடியும். பெரிய மாடுங்கள்லாம் வந்து இருக்குது. நல்லா ஒரு பெரிய மாடு ஒன்று நிற்குது. அந்த பெரிய மாடெல்லாம் வந்து என்ன ப்ரைஸ் போச்சுன்னே தெரியல. இந்த மாடெல்லாம் வந்து பெரிய சைஸு. எல்லாம் எவ்வளோ ப்ரோ போயிருக்கோம்? இல்லை எவ்வளோ போவோம் இதெல்லாம்? 1 லட்ச ரூபா சொல்லுவாங்க. கண்டிப்பாக அப்படியே 1 லட்ச ரூபா சொல்லுவாங்க. வாங்க பெரிய மாடு. ஆனால் சைஸ் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு இருக்குது. சரியான சைஸ். எப்படியே ஒரு 20-25 லிட்டர் பால் கொடுங்க. இதெல்லாம் எப்படின்னா சொல்லியிருக்கீங்க? எப்படி சொல்லியிருக்கீங்க? நீயே சொல்லலாம். சென்னை இருக்கா? சென்னை. அது நல்லா சுத்தமான ஜெர்சி. இந்த ஜெர்சிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்டை இருக்கணுமா? இது HF. ஆமாம், அதான் HF இந்த மாதிரி கொண்டை வந்து இருக்கணும். கொண்டை நல்ல குவாலிட்டியான மாடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சென்னைங்க இதை ஒரு மாதத்தில் கண்ணு போட்டுரும் அப்படின்ற மாதிரி 90 ரூபா சொல்கிறாங்க மாடு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா மாடு? சைஸு சரியான சைஸு. HFக்கான இங்கே ஒரு ஜோடி வந்து வச்சுருக்காருங்க. அண்ணங்கிட்ட கேட்போம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கன்று எவ்வளோ? எல்லாம் கன்று தாங்க இதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் எவ்வளோ சொல்லியிருக்கீங்கன்னா? எவ்வளோ சொல்லியிருக்கீங்களா? இது 56 ஒன்றா? ஒன்று. இது அதுனா? இது 53 சொல்லியிருக்கீங்களா? 53. அது 57. இப்போ ஃபஸ்ட்டு தலை சேர்த்து ம்
இது 6 பல்லு. சரி 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 சரி. இது வந்து 6 பல்லுங்க. அந்த பக்கம் தான் இன்னும் பல்லே வைக்கலிங்க. அது 57 ரூபா சொல்லியிருக்காங்க. இது வந்து 53 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. தலை செய்யுதுங்க. நல்லா இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து சென ஊசி போடக்கூடிய பருவம் வந்து அண்ணா வந்து சொல்லியிருக்காப்புல. பால்லாம் எப்படின்னா பால்லாம் எவ்வளோ கறக்கும்? 10 லிட்ரு 10 லிட்ரு 12 லிட்ரு ஒரு நாளைக்கு வந்து 10 லிட்ரு 12 லிட்ரு அந்த மாதிரி கறக்குங்க. இந்த மாதிரி ரேட்டெலாம் பாருங்கள். இந்த தான் ரேட்டு. ஒரு குவாலிட்டியாக ஒன்று வாங்கினோன்னா ஒரு 50 ரூபா 60 ரூபா இருந்தால் தான் நல்லா குவாலிட்டியான மாடு வந்து வாங்க முடியும். அது எந்த சந்தையாக இருந்தாலும் சரி, வாணிமடியாக இருந்தாலும் சரி, மற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி, குந்தார பிள்ளையாக இருந்தாலும் அதுதான் வந்து இங்கே ஒரு ஜெர்சி ஒன்று இருக்குதுங்க. ஏன்னா ரேட்டு சொல்லிட்டு ஐயா கிட்ட கேட்டு பார்ப்போம். இந்த ஜெர்சி எவ்வளோண்ணா சொல்லியிருக்கு? எவ்வளோ சொல்லியிருக்கு? புரியல. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ சொல்லியிருக்கேன்? 55,000 சொல்லிக்கிறேன். சரி சரி. இதெல்லாம் பால் எவ்வளோண்ணா கறக்கும்? பால் ஒரு 10 லிட்டர் வரும். தலை இப்போ தான் தலை சேர்த்து எத்தனை பல்லாம்? 4 பல்லு. 4 பல்லு. ஓகே ஓகே ஓகே. தலை சேர்த்துங்க. ஒரு 4 பல்லுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 10 லிட்டர் கறக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இது நாட்டு கிராஸ்ன்னு நினைக்கிறேன். கேட்டு போகலாம் என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையா. இது ஒரு நாட்டு கிராஸ் தான். 50,000. எவ்வளோ சொல்லியிருக்கேன்? 56. நாட்டு கிராஸ் தான். 55,000 ரூபா சொல்லியிருக்காருங்க. இல்லை ஒரு 10 லிட்டருக்கா இருக்குமா? 10 லிட்டருக்கா இருக்குமா? ஒரு 10 லிட்டருக்கா இருக்குமா? 56 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் எவ்வளோக்கு நான் கேட்டீங்க? 40 ரூபாய்க்கு. அவ்வளோதான் மதிப்பு அது. சரி சரி. 40 ரூபாய்க்கு கேட்டிருக்காரன். ஏன்னா 1000 முன்ன பின்ன இருந்தால் வாங்கிக்கலாம். அவர் 50 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கார். குறைக்கல. ஒரு 10 லிட்டரு வந்து பால் கறக்கும். அவ்வளோதான் இதுக்கு மதிப்பு. ஒரு 40 45க்குள்ளே வந்து போகும் அப்படின்ற மாதிரி சொன்னார் மாடு கேட்டவர். எல்லாம் கண்ணுக்குட்டியோடு இருக்குதுங்க. ஜெர்சி மாடு. ஆனால் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. கேட்டு பாருங்க. எவ்வளோக்கா சொல்லியிருக்கீங்க? வாங்கிட்டீங்களா? எவ்வளோ? 43 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்குது இந்த ஜெர்சி. வாங்கிட்டாங்களாம். நல்லா இருக்குங்க. நல்லா பொட்டுக்கிட்டு வச்சு கொண்டு வந்திருக்காங்க. இந்த அக்கா தான் வந்து வாங்கியிருக்காங்க. 43,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. நல்லா தான் இருக்குங்க. வீட்டுக்கு வளர்க்குறதுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து வாங்கியிருக்காங்க. 43,000 ரூபா. கண்ணுக்குட்டியோடு இருக்குது நாட்டு மாடு. ஒரு சின்ன கண்ணுக்குட்டி ஒன்று, பெரிய கண்ணுக்குட்டி ஒன்று இருக்குது. கிடாரி கண்ணுங்க. பெருசு வந்து கிடாரி கண்ணு. எவ்வளோண்ணா சொல்லியிருக்கீங்க? அது மாடு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? இது இந்த கண்ணுக்குட்டி எடுத்துட்டா இல்லை அந்த சின்ன கண்ணுக்குட்டி? இந்த கண்ணுக்குட்டி மட்டும் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? சரி சரி. கேட்குறாங்களா? எவ்வளோ கேட்டாங்க? சரி சரி. அந்த சின்ன கண்ணுக்குட்டி அந்த பக்கம் இது வந்து 45,000 வந்து சொல்லியிருக்காங்களாம். இது 23 ரூபா சொன்னாரா? 20 உடச்சி கேட்குறாங்களாம் சின்ன கண்ணுக்குட்டி. அது ஜெர்சி மாடுங்க. கண்ணுக்குட்டியோடு இருக்குதுங்க. நல்லா அழகாக இருக்குது. கண்ணுக்குட்டி ப்ளஸ்ஸு மாடோடு இருக்குது. எவ்வளோ சொல்கிறாங்க ஐயா கிட்ட கேட்டு பார்ப்போம். கண்ணுக்குட்டி எவ்வளோ நான் சொல்லியிருக்கீங்க? ரெண்டும் 40 ரூபா சொல்லியிருக்கீங்க. கேட்டாங்களா? எவ்வளோ கேட்டாங்க?
30,000 நீங்கள் ஒரு 30,000 மேலே வந்தால் கொடுத்துருவீங்க. ஆ சரி சரி. பாலெல்லாம் எவ்வளோண்ணா கறக்கும்? 9 லிட்ரு ஒரு நாளைக்கு. இப்போ பால் வந்து ஒரு 9 லிட்ரு வந்து கறக்குதாங்க ஒரு நாளைக்கு. ஐயா வந்து 40 ரூபா சொன்னாராம். 30 ரூபாய்க்குள்ளே கேட்டுட்ருக்காங்களா. 30 ரூபாய்க்கு மேலே வந்தால் கொடுத்தது தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு மீடியமான மாடு தாங்க. 9 லிட்ரு ஒரு நாளைக்கு வந்து 9 லிட்ரு கறக்குதாங்க. இதை பார்த்தாவே பேச மாட்டேங்க. இதான் வேணும் எவ்வளோ? 50 ரூபா சேர்த்துணும். 50 சனா சொல்கிறாரு. இல்லை சொல்கிறாரு. எத்தனை மாதம்? 9 மாதம் போடுற கண்டிஷன் தான். 50 ரூபா சொல்லியிருக்காங்களா. போடுற கண்டிஷன் இல்லை. 10வது மாதம் போடுற ஸ்டேஜ் தாங்க. மாடு ஜெர்சி மாடு நல்லா இருக்குது. நாட்டு மாடுங்க பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருந்தது. இப்போயே ஓரளவுக்கு கலைஞ்சிருக்குதுங்க பாருங்கள். இங்கே வந்து 2 கண்ணுக்குட்டி இருக்கா. இந்த 2 கண்ணுக்குட்டியும் பார்த்தீங்கன்னா 50+ போயிருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரியல. ஒரு வியாபாரி தான் வாங்கியிருக்காரு. அதனால் வந்து நமக்கு ரேட் தெரியல. ஏன்னா ஒன்று தான் இருக்கா? 2 போட்டுட்டா? அதான் அது காலி வச்சு இது ஒன்று தான் இருக்கா? அதான் இதை பார்த்தேன் நான் வரும்போதே பார்த்தேன். இது ஒன்று வாங்கியிருக்காரு பூபதி அண்ணன். இதெல்லாம் வந்து நம்ம ஜவாது மலை மாடுங்க தான். எல்லா கண்ணுக்குட்டியும் எல்லாம் இந்த கொம்பு பற்றியெல்லாம் எப்படி இருக்கா? இந்த மாதிரி தான் இருக்கும். மலையார இருக்க ஜவாது மலை நல்லா கொம்பு கொஞ்சம் நல்லா மான் கொம்பு மாதிரி இருக்கும். நல்லா பெருசாக. இது காலையிலே பார்த்தோங்க நம்ம. இது வந்து ஏர் மாடுங்க. 4 நாள் பல்லு தாங்க. அது 60 ரூபா என்ன சொல்லியிருக்காரு. 65 சொல்லியிருக்காரு. நல்லா ஏர் பழக்கின மாடுங்க இதெல்லாம். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து கொஞ்சம் மாடுங்க வந்து நிற்கிதுங்க. இதுவும் நம்ம மலையிலேருந்து கொண்டு வந்த மாடுங்க தான். இதெல்லாம் ஜவாது மலையிலேருந்து கொண்டு வந்த மாடுங்க தான். அவங்க ஃபோன் பண்ணாதான் சரி நீ வந்து கேளு. அவங்க எங்கே காய்ச்சல் இருக்கு எங்களுக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க அப்படின்னாங்க. அதுக்கு தான் நான் போனேன். போய் வாங்க. 10,000 ரூபாய்க்கு கேட்குறாங்களா? இப்படிதான் வேலையும் சொல்ல மாட்டேடா. இன்னும் குமார் மாடா? அதை கெட்டியமாக பிடிச்சிருக்கிறேன். சரி 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 சரி. ரேட்டெல்லாம் வந்து கம்மியாக தான் கேட்குறாங்களா இன்றைக்கி? சரி சரி சரி. வாணிமடியில் நிறைய நிற்கிது. இன்னும் ரேட்டு கட்டுப்படி ஆகும். நிறைய மாடுங்க வந்து வெயிட்டிங்கில் நிற்கிது. இதெல்லாம் நம்ம வந்து மீசக்காரது. வணக்கம் வணக்கம் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. சரிங்க சரிங்க.
அப்படியா? நீங்கள் ப்ரோ எந்த ஊர்? மேல்பள்ளி குப்பம். மேல்பள்ளிப்பட்டு இங்கே பாய்தானா? நீங்கள் பாட்டு புஷ்ணு வரைக்கும் மேலே கிளை விட்டுட்டு போகிறீங்க. மேசக்கார் கொண்டு வரதெல்லாம் இந்த மாதிரி தான் கொண்டு வரது. ஆளுங்களை ஊற்றுறது மெட்டுறது. இதெல்லாம் ஒன்றும் ரேட்டே கட்டுப்படியாமல் நிற்கிதுங்க. ஏற்காலை இங்கே ஒரு ஜோடி இருக்குது பாருங்க. இதெல்லாம் ஆல்ரெடி சேல்ஸ் ஆனதுடைய 70 ரூபாய்க்கு நான் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க அந்த ஜோடி. இல்லை மாலெல்லாம் ஏற்றிட்டாங்க, வியாபாரம்லாம் முடிஞ்சிச்சு. பாருங்க எப்படி நின்றுட்டுருக்காரு பாரு. ஓகேண்ணா ஓகேண்ணா. எந்த ஊர்ண்ணா போகுது? திருப்பத்தூரா? இந்த ஜோடியெல்லாம் இன்னும் வந்து வியாபாரம் ஆகலைங்க, அது கட்டுப்படி ஆகலை, அதனால் அப்படியே நிற்கிதுங்க இந்த ஜோடி. இந்த பக்கம் ஒரு ஜோடி இருக்குங்க பாரு, நல்லா அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் செவலை வெள்ளை ரெண்டும் மாற்றி மாற்றி இருக்குது. இது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஜோடி? பல்லுண்ணா 4-6 75 ரூபா வந்து சொல்லியிருக்காங்களா. சூப்பராக ஏரெலாம் ஓட்டிகிட்ருக்குங்க. எந்த ஊர் காலைங்கண்ணா? திம்மாம்பேட்டை. திம்மாம்பேட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க வாணிமடிக்கு. 75 ரூபா சொன்னாங்களாம். 4-6 பல்லு நல்லா இருக்குது. ஏறு ஓட்டிகிட்டு இருந்த காலைங்க தான். இந்த கிடாரி வந்து பார்த்திங்கன்னா 55 என்ன சொல்லியிருக்காங்க. ரன்னிங் கிடாரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எங்கே தான் இழுத்துன்னு தெரிறா. தலைவரா மேலக்கெல்லாம் முட்டிட்டு போ தலைவரா. சுற்றி சுற்றி ரங்கராட்டின மாதிரி சுற்றி நிற்கிறேன். கண்ணுக்குட்டியா? வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க இப்போதான். ₹25 நான் சொல்லியிருக்காங்க அந்த கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டிங்கெல்லாம் ஜோடி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து சேல்ஸ் ஆகாமல் நிறைய நிற்கிது. ரேட்டு கட்டுப்படியில்லை, வியாபாரம் கொஞ்சம் டல்லு தான். கிடாரி வணக்கம். இந்த கிடாரியும் இன்னும் ரேட்டு கட்டுப்படியாகாமல் அப்படியே நிற்குதுங்க. நல்ல கிடாரி தான், நல்ல வளர்ப்பு கிடாரி, மேற்கத்திய கண்ணு.
சூப்பராக இருக்குது. அருமையான. எவ்வளோ ப்ரோ சொல்லிருக்குது? பல்லு வச்சுதா? பல்லு போடல. பல்லு போடலிங்க. 30,000 ரூபா சொல்லியிருக்காங்க. என்ன ரேட்டு தான் சொல்ல பசுமாடு. இதுவும் ரேட்டு கட்டுப்படியாமல் தான் நிற்குதுங்க. எவ்வளோ சொல்லியிருக்குது? 31 சொல்லியிருக்காங்களாம். 31 சொல்லியிருக்காங்களா இந்த பசுமாடு. பாருங்க, பாய்ச்சல் கண்ணுக்குட்டி ஒன்று இருக்குது. காளை கன்று தான். இந்த பக்கம் ஒரு பசுமாடு ஒன்று இருக்குது, கண்ணுக்குட்டி ஒன்று இருக்குது. முடிச்சாருண்ணா? இன்னும் முடியல. இது கண்ணுக்குட்டி எவ்வளோ நான் சொல்லியிருக்கேன்? 30. அந்த கண்ணுக்குட்டி வந்து 30 ரூபா சொல்லிடுறாங்களா? இதுண்ணா 20. இங்கே லோக்கல் மாடா? அணைக்கட்டா? அணைக்கட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒடுகத்தூர் அந்த அணைக்கட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 20 ரூபா சொல்லியிருக்காங்களாம். அது வந்து 30 ரூபா சொல்லியிருக்காங்க கண்ணுக்குட்டி. ஆமாம் ஆமாம் ப்ரோ. கேஎஸ் வெங்கட். கேஎஸ் வெங்கட். இன்னும் கொஞ்சம் இந்த நாட்டு மாடுங்கள்லாம் இந்த பக்கம் இருக்குது. கண்ணுக்குட்டிங்க இன்னும் சேல்ஸ் ஆகிறதெல்லாம் அப்படியே நிற்குது. அதுவும் உங்களுக்கு வந்து அப்படியே காமிச்சிட்றேன். அது முன்னாடி பார்க்கும்போது சேல்ஸ் ஆகும் வந்து இப்போ முடிஞ்சிச்சிங்க. அது பசுமாடு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது. $13,000 வந்தார். எவ்வளோ கொடுத்தாரு? 10க்குள்ளே கேட்டல. அது 7,000. 10,500 நான் சொன்னாக்கா நீ 10,000 எவ்வளோ கேட்டேன்? 10,000 இல்லை. கிடாரி கண்ணுங்க பாருங்க அப்படியே இருக்கு. நல்லா ஜோடியாக இருக்குது பாருங்க. இது கண்ணுக்குட்டியோட இருக்கு பசுமாடு. ப்ரைஸ் பாருங்கள். இன்றைக்கி வாணியம்படி சந்தையில் வந்து இந்த வண்டி காலையெல்லாம் ஒரு 10 ஜோடி வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஜோடிங்கெல்லாம் இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் விற்பனை ஆகாமல் இருக்குதுங்க. இந்த ஜோடி தாங்க இதெல்லாம். ஜோடி பார்த்திங்கன்னா நல்லா தரமான ஜோடிங்கெல்லாம் நல்லா பெரிய பெரிய மாடுங்க தாங்க. அப்படியே அந்த மாடுகளை வந்து அப்படியே உங்களை காமிக்க போகிறேன். 1 2 ஒரு 3 4 ஒரு 6 ஜோடி இருக்குது. தற்போதையெல்லாம் ஒரு 10 ஜோடி கிட்ட வந்துருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஜோடி தான் இருக்குது. நல்லா பெரிய மாடுங்க. நல்லா பெரிய பெரிய வண்டி மாடுகள்லாம் வந்துருக்கு. ரொம்ப நாளாக வந்து வண்டி காலையில் வராமல் இருந்தது வாணியம்படிக்கு. இன்றைக்கி தான் கொண்டு வந்திருக்காங்க. வணக்கண்ணா. வணக்கம்.
ले तू नच्ची करती है गेम काम कर राज नच्ची बोलबा ये जोड़ाबा तू ये कुला बोलो ले कुला तू ये बोलते ना रा बोला आप बोल ஒரு 2 மாட்டுக்கு வந்து வியாபாரம் போயிட்டுருக்கு.